இந்த அரகஜா பொட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பொட்டு வச்சா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் கூட அந்த பொட்டு வைக்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன, அது பொட்டு வச்சா வெற்றி நிச்சயமா, யாரெல்லாம் இந்த பொட்டு வைக்கலாம் சார்? அரகஜா பொட்டுன்றது ஒரு வெற்றி வாய்ப்பு. அதனால் கண் திருஷ்டி, மக்களோட பார்வை அதிகமாக இருந்ததுன்னா அந்த கண் திருஷ்டி போகிறதுக்கும், அது இல்லாமல் வெற்றி வாய்ப்பு வருது. முதல்ல ஆதி காலத்தில் வந்து அது வெற்றி வாய்ப்பு. அதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, புணுக்கு, அந்த இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களை வச்சு வழி பண்ணி அதை இது பண்ணி அரைச்சி அதில் வந்து அதை மையாட்டாக்கி அந்த மையை இட்டுக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயம் எதுன்னா தர்பையை வந்து நம்ம மனசில் நினச்சி அந்த தர்பையை கொளுத்தி அதை வந்து எண்ணெயில் குழச்சி நீங்கள் வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. ஆனால் முதல்வர் சாருக்கு அது பருவாக என்ன தெரியல, அது நல்லா உள்நோக்கி பாருங்கள். ஸோ அது இதுதான் அந்த பிரச்சனையாக இருக்க தவிர அவர் அதை விற்கிறாரா என்னென்னு இது இருக்குல்ல. இருந்தாலும் வச்சா அது நல்லது தான் இருக்குது. ஏன்னா நிறைய கந்திஷ்டிகள் இருக்கும். சின்ன வயசு இவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்கார். ஒரு நல்ல ஒரு செயல்முறையை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு இந்த மாதிரியே பண்ணக்கிறப்போ அது பண்ணிக்கிறவருக்கு நல்லது தான். அது மாதிரியே பொட்டு வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் அங்கே ஏதோ பருவாட்டம் இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறார். மற்றபடி இது யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அதுவும் தர்பையில் கடைசியாக ஹோமத்தை முடித்தப்போ உங்களுக்கு வந்து பற்ற வச்சு அதை குழச்சி ஒட்டி வைப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி பண்ண ஹோமத்தில் நல்லா ஆகணும், உங்கள் திருஷ்டி போகணும் அப்படின்றது தான். ரெண்டாவது வெற்றி கிடைக்கணும், வெற்றி. அதனால தான் ஆதி காலத்தில் அந்த பொட்டு திலகத்தை வச்சு அந்த திலகத்துக்கு மேலே அரிசியை வைப்பாங்க. அந்த அரிசியே கருப்பாயிடும், அந்தளவுக்கு ஒரு சக்தி வரும் அப்படின்ற ஒரு பவர். அதனால தான் அந்த ஆக்னேய சக்கரத்தில் நம்ம ஆக்னேயம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து, ஏன்னா ஆத்மா அங்கே இருக்கக்கூடிய இடத்துல தான் அதை வழிபாடாக இருக்கிறதுக்கு தான் அந்த பொட்டை வைக்கிறோம். அதனால தான் எல்லா படங்களுக்கும் பொட்டு வச்சு அதுக்கு வழிபாடாக நம்ம கும்பிட்றோம். அதனால் இந்த பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறாங்க.